ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி ஷார்க் தீம் பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் ஷார்க் நான் ட்ரா பண்ணி அதை கலர் பண்ணி கட் பண்ணி அதோட ஷேப்போடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சார்ட் பேப்பரும் யூஸ் பண்ணி செய்யலாம். பேபி ஷாக்க டூடு அப்படின்றதுனால செகண்ட் பர்த்டேக்கு இந்த தீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 2 பேபி ஷார்க் தீமில் பண்ணுறதுக்காக நான் கார்ட்போர்ட் பேப்பரில் நம்பர் 2 நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பேப்பரை வச்சு அதில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு குட்டி ரோ மட்டும் எல்லோ கலரில் சாண்ட் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக கீழே எல்லோ கலர் பேப்பர் லைட்டாக கர்வ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே அந்த 2ஓட பேஸில் மட்டும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் 2 சைட்லேயும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸை அங்கங்கே ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி அதை அந்த கார்ட்போர்டோட பேக் சைடோட வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் 2 ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்பர் 2 டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷஸ், அந்த பேபி ஷார்க் தீமில் இருக்க அதோட ஃபிஷ்ஷஸ், அந்த ஷார்க், அதுக்கப்புறம் சீவீட் அதெல்லாம் நான் நெட்லேருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராபு, ஸ்டார் ஃபிஷ் இது எல்லாமே நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெடியாக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதோட கொஞ்சம் வாட்டர் பபிள் மாதிரியும் ஒரு ப்ளூ கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த நம்பர் 2ல் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் 2 ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது அந்த பர்த்டே பாயோட நேமை கீழே ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி அதில் எழுத போகிறேன். இப்போ நான் அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் பேனர் ட்ரா பண்ணிவிட்டு அதை நான் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் அங்கங்கே ஸ்டிக் பண்ணுறதுக்கு வாட்டர் பபிள் மாதிரி நான் மேக் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அது அவுட்லைனை நான் ப்ளூ கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியே போட்டுக்கிறேன். ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த மாதிரி நான் கொஞ்சம் பபிள்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். மேக் பண்ணிவிட்டு அதில் அந்த கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலர் ஆக்ரோலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன்.
பர்த்டே டெக்கரேஷனோட சேர்த்து நான் கேக் டாப்பரும் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கேக் டாப்பர் வந்து அதே மாதிரி ப்ளூ கலர் பேப்பரில் வந்து 2 ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு, அதை கொஞ்சம் ஹார்டான பேப்பரோட வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு, சீவீட், குட்டி ஃபிஷ்ஷு, பபிள், அதுக்கப்புறம் குட்டி ராக் ஸ்க்யூயர்ஸை வந்து நான் அந்த நம்பர் 2ல பேக் சைடில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்க்யூயர்ஸ் இருந்தால் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள். அது இல்லைன்னா நீங்கள் டூத் பிக்கை கூட வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பலூன் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் நிறைய பலூன்ஸை நான் வந்து ப்ளோ பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளோ பண்ண பலூன்ஸ் எல்லாத்தையுமே 2 பலூன்ஸாக சேர்த்து வந்து நான் கட்டி வச்சுக்கிறேன். மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னலாக அந்த பலூன் ஹோல்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிப்பு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க உல்லன் நூலை வச்சே நீங்கள் வந்து பலூன் காலம் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு 2 பலூன்ஸை மட்டும் வச்சு அந்த கயிறோட நல்லா கட்டிட்டு, டோரில் இல்லை ஏதாவது ஜன்னல் கம்பியில் எதுலையாவது நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கயிறை கட்டிக்கோங்க. கட்டிட்டு அடுத்த 2 பலூன்ஸாக வச்சு ப்ரீவியஸ் பலூனோட சேர்த்து சேர்த்து சுற்றிக்கிட்டே வாங்க. அழகாக உங்களுக்கு பலூன் காலம் வந்து ஃபார்ம். பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து நான் பேக் ட்ராப் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெட்டட் கிளாத்தும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம மேக் பண்ண பலூன் காலமை வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் ட்ராப்பில் வந்து கொஞ்சம் லைட் வந்து நான் சீரியல் லைட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைட்லாம் போட்டுட்டு நம்பர் 2 அதை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பர்த்டே பாயோட நேமை வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சைடில் 2 அந்த பர்த்டேயோட பாய் சைடில் 2 சைட்லேயும் வந்து நம்ம பெருசாக ஷார்ப் பண்ணோம்ல, அந்த 2 ஷார்க்கையும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பபிள்ஸ் மேக் பண்ணோம்ல, வாட்டர் பபிள்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து அங்கங்கே நீங்கள் சும்மா உங்களுக்கு தேவையான இடத்துல அப்படி இப்படி தள்ளி தள்ளி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணி வச்சுருக்க மற்ற பேபி ஷார்க்ஸ் எல்லாத்தையுமே, பேபி ஷார்க் சீவித் எல்லாத்தையுமே மேலே அந்த பலூன் காலமில் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பேக் ட்ராப்லேயும் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
பண்ணுறதுக்கு ஒரு டேபிளில் வந்து நான் ஃபிஷஸ் தீம் இருக்க ஒரு கிளாத்தை தான் விரிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து டிஷ்யூ பேப்பர் பாம் கொஞ்சம் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணிட்டு கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மேக் பண்ண கேக் டாப்பரை வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த டெக்கரேஷன் வந்து. நீங்களும் இதே மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.